இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். அவர் மனுஷனை சிருஷ்டித்து அவருடைய சாயலை, அதாவது தேவனுடைய சாயலை அவனை சிருஷ்டித்து ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார்னு பார்க்குறோம். ஆதியிலே மனுஷனை தேவன் உண்டாக்கினார் இல்லையா? மண்ணிலிருந்து மனுஷனை உருவாக்கி அவனுக்கு தன்னுடைய ஜீவ சுவாச காற்றை கொடுத்தார்னு நம்ம பார்க்குறோம். அவனிடத்திலிருந்து தான் ஆதியிலே மனுஷனை உண்டாக்குனார் இல்லையா? அந்த மனுஷன்தான் ஆதாம் என்று அவனுக்கு பெயரிடுறார். அவனுடைய விலா எலும்பிலிருந்து தான் ஏவாளை தேவன் உண்டாக்கினார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை உண்டாக்கினார். இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தாய் தகப்பனை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்றும் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றும் மத்தேயு 19:4 பார்க்குறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நற்கிரியைகள் செய்கிறதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனை இந்த உலகத்துக்கு சிருஷ்டித்தார். அவன் தேவனுடைய செய்கையாகவும் இருக்கிறான். அதனால் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதே போல் மனுஷனை தேவன் சிருஷ்டித்த நாளிலே அவன் தேவ சாயலாக உண்டாகி அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை தேவன் ஆசிர்வதிக்கிறார். சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார் என்று ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் பார்க்குறோம். அதே போல் மனுஷனை சிருஷ்டித்த போது அது மண்ணிலிருந்து அவனை உண்டாக்குறார் இல்லையா? அவன் அயர்ந்த நித்திரையில் இருக்கும்போது, அதாவது அவனுக்கு ஆதாம் என்று தேவன் பெயரிட்டு அவன் அயர்ந்த நித்திரையாக இருக்கும்போது அவன் தனிமையாக இருக்கிறான்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்க கர்த்தர் அவனுடைய விலா எலும்பு ஒன்றை எடுக்கிறார். எடுத்து மீதி எடுத்து தசையினாலே அதை அடைத்து விடுகிறாராம். அதே போல் தேவனாகிய கர்த்தர் மனுஷனில் எடுத்த அந்த விலா எலும்பிலிருந்து தான் மனுஷியை உருவாக்குகிறார். அவளை மனுஷனிடத்திலே அவர் கொண்டு வந்து விட்டாராம். ஆதாம் இவள் என் எலும்பும் என் மாம்சத்திலே மாம்சமானவள். ஏன்னா அவருடைய சதையிலிருந்து ஆதாமுடைய எலும்புலேருந்து அவள் உருவானதுனால அவன் சொல்கிறான், இவள் என் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள், இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் மனுஷி எனப்படுவாள்னு ஆதாம் அவளை மனுஷின்னு சொல்கிறான். ஆனால் தேவன் அவளுக்கு ஏவாள் என்று பெயரிட்டார். இது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21-25 வசனம் வரைக்கும் பார்க்குறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இந்த புதிய மனுஷனை நாம் எப்போ தரித்து கொள்ள முடியும்னா வேத வசனத்திலே ஒரு நாள் நம்ம சத்திய வசனத்திலே பலப்படணும். அந்த வசனத்தை விசுவாசித்து அதன்படி நடக்கிறவர்களாய் நாளுக்கு நாள் நம்ம பலப்படும் போது, அவருடைய சத்திய வசனத்தினாலும் சத்துவத்தினாலும் நம்ம பலப்படும் போது அது நமக்கு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நம்மை நடத்தும். ஏன்னா நம் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதுனால நம்மை தேவன் புது மனுஷனை தரித்து கொள்ளும்படியாக நமக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் நமக்கு உணர்த்துகிறதையும் பார்க்குறோம். சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறாரு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியிலான். மனுஷனை எப்படி தேவன் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு? பிரமிக்கத்தக்கதாக உண்டாக்கி வச்சிருக்கிறார். அதனால் நான் உம்மை துதிக்கிறேன்னு சொல்லி தேவனை அவர் துதிக்கிறார். ஏன்னா அவர் கிரியைகளின் எல்லாம் அதிசயமானவைகள் என்பதை தாவீது அறிந்திருக்கிறார்னால் அவருடைய என் ஆத்துமாவுக்கு அது நன்றாய் தெரியும். அப்போ தேவன் சகலத்தையும் அவர் அதிசயத்தக்கதாக தான் படைத்து வைத்திருக்கிறார். அதே போல் மனுஷனை அவர் சாயலை படைத்ததுனால தேவனை துதிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறதாவது, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் என்று கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்திலே இந்த வார்த்தையை பேசுகிறத பார்க்குறோம். அவர் நாமம் தர்ப்பிக்கப்பட்டிருக்கோம். கர்த்தருடைய நாமம் நாம் தர்ப்பிக்கப்பட்ட மனுஷர்களாக இருக்கிறோம். அதனால் மாம்சமான யாவரும் தேவனிடத்திலே வந்து சேரணும் இல்லையா? அவரிடத்துல ஆணும் பெண்ணுமாக சபையாராய் நாம் அவரிடத்துல வந்து சேரணும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதர்சனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமாய் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவராக இருக்கிறார்னு கொலேசியர் 1:15. ஏன்னா பிதாவாகிய தேவனுடைய சாயலில் தான் குமாரனாகிய கிறிஸ்துவும் இருக்கிறார். தான் என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான்னு சொல்கிறார். என்னையும் என்னை அனுப்பின பிதாவையும் விசுவாசிக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அதே போல் நித்தியத்துக்கு போகிறதுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லைன்னே பார்க்குறோம் இல்லையா? அதனால்
அவருடைய தற்ஸ்வரூபமாய், பிதாவாகிய தேவனுடைய தற்ஸ்வரூபமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார்னு பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 11:7-9 வரைக்கும் பார்க்கும்போது, புருஷனானவன் தேவனுடைய சாயலில் மகிமையாக இருக்கிறபடியினால அவன் தலையை மூடிக்கொள்ள வேண்டியதில்லை. ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் மகிமையெல்லாம் அவன் சிரசின் மேலே தங்கி இருக்கிறதுனால அவன் தலையை முக்காடிட்டு கொள்ள தேவையில்லை. ஆனால் ஸ்திரீயானவள் புருஷனுக்கு அவள் மகிமையாக இருக்கிறதுனால புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல. ஏன்னா ஸ்திரீ தான் புருஷனிலிருந்து தோன்றினான். அதனால் அவள் புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்படலை, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டாள். அப்போது மனுஷனுக்காக தான் மனுஷியை தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அப்போ எல்லா மேன்மையும் மகிமையும் அந்த புருஷர்களுக்கு கர்த்தர் கொடுக்குறாரு. சபைக்கு தேவன் தலையாக இருக்கிறாரு, புருஷர்களுக்கும் அவர் தான் தலையாக இருக்கிறார். அதே போல் ஸ்திரீயானவளுக்கு புருஷன் தான் தலையாக இருக்கிறான். அதனால் அந்த தலையை நம்ம என்ன பண்ண மகிமைனாலே நம்ம மூடிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆதியாகமம் 2:18 தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி தான் ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்கினார்னு பார்க்குறோம். மல்கியா 2:15 அவர் ஆவி அவரிடத்திலே பூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? எல்லாமே சகல மகிமைக்கும் இல்லையா கனத்துக்கும் பாத்திரராய் அவர் இருந்தார். ஆனாலும் ஏன் ஒரு மனுஷனை படைத்தார்? ஏன்னா தேவ பக்தி உள்ள மனுஷங்க இந்த பூமியில் சந்ததி பெருகும்படியாக தான் மனுஷனையும் மனுஷியும் தேவன் உண்டாக்கினார். அவர்கள் மூலமாய் தேவ நாம மகிமைப்படணும், பக்தியுள்ள தேவ ஜனங்கள் உண்டாகணும்னு சொல்லி தான் அவங்கள உண்டாக்கினார்னு பார்க்குறோம். அதனால் ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர்களுக்குள்ளே அவருடைய ஆவி இருக்காது, அவர்களை எச்சரிக்கிறது. பரிசுத்த ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அதே போல் பரிசுத்த ஆவி இருக்கும்போது சகல சத்தியத்துக்குள்ளே நம்மை தேவன் நடத்துவார். நாம் எப்படி நடக்கணும் என்பதை அவர் கற்றுத்தந்து போதித்து வழிநடத்துவார். அதனால் இன்றைக்கி தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனும் அவனிலிருந்து உண்டான ஸ்திரீயும் அவர்கள் ஒரே மாம்சமும் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருந்து ஒரு மனப்பாட்டின் ஆவியை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அதே போல் மனுஷன் தனக்குத்தானே பிரிந்து ஓடாதபடிக்கு ஒருவரை ஒருவர் அன்பாய் நேசித்து சமாதானத்தோடு அந்த அன்பிலே பிணைக்கப்பட்டவர்களாய் அந்த நித்திய விவாகத்தில் தேவன் நம்மை இணைத்து வைத்திருக்கிறார்ல, அந்த உறவிலே நாம் என்றென்றும் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆமென்.